மிஸ்டர் லேடிஸ் மெய்யன்பர்களுக்கு பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். மெய்யன்பர்களே, உடம்பு பளபளக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்க புன்னகை பூக்கும் பொழுது, நாங்கள் சிரிக்கும் பொழுது பற்கள் பளபளப்பாக்க இருக்க வேண்டுமே, அதற்கு ஒரு உபாயம் சொல்லுங்களே ஐயா என்பது என் காதில் விழுகிறது. இப்ப பற்கள் பளபளக்க என்ன செய்யுது? ஏன்னா சொற்கள் கடுமையாக இருந்தாலும் பற்கள் பளபள என்று இருக்கும் பொழுது எந்த மாதிரி ஒரு விஷயமா இருந்தாலும் அது வந்து முள் மேல போட்ட சேலையை கூட புன்னகையால் அதை இது பண்ணிடலாம்னு சொல்லுவாங்க. அவ்வளவு பெரிய பிரச்சனை கூட மன இறுக்கத்தை கூட ஒரு புன்னகை போதும் தவிடுபடியாக்கின்னு சொல்லுவாங்க. ஆகவே அன்பர்களே, பற்கள் பளபளக்க, வெண்ணிறமாக பற்கள் காட்சி அளிக்க என்ன செய்தால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதான் பேசுறேன். ஒண்ணு கிடையாது, வெரி சிம்பிளான விஷயம். பல் துளக்கிற முறையே ஒன்று இருக்கு. நீங்க என்ன பேச போறீங்க என்னன்னு தெரியாது. இந்த ரோஸ்ட் சாப்பிட்றது அதுவும் சரியில்லை. இந்த பேஸ்ட் அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு விருப்பம், அது ரெகுலரா நீங்க பண்ணியிருப்பீங்க. அன்றைய காலகட்டங்கள்லாம் கருவேலம்பொடி இருக்கு பார்த்தீங்களா? கருவேலம்பொடியில் பல் விளங்க, பல்லுக்கு, அதாவது ஆளும் மேலும் பல்லுக்குருதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி, நறுக்குன்னு பேசிட்டு போகணும், பல போட்டு அறுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாலும் இரண்டு, 4 வார்த்தை 2 வார்த்தை, நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி, ஆளும் மேலும் பல்லுக்குருதி அப்படி. அப்ப ஆலங்குச்சி வச்சு பல்வழக்க எல்லா மரம் எல்லாருக்கும் சாத்தியமா? அது கிடையாது. இப்ப சுருக்கமா விஷயத்துக்கு வந்துடுறேன். நமக்கு எது சரியா வரும் அப்படின்னா, காலையில் இருந்திருக்கீங்க, இதுல எது சிறப்புக்குரியது அப்படின்னா, உப்பு இருக்கு பார்த்தீங்களா? கல் உப்பு எடுத்துங்க. கல் உப்பை வாங்கி நீங்க தூள் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த கல் உப்போட நீங்க சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கடுக்காத்தூள். இந்த கடுக்காத்தூள் கல்லுப்பு, அதாவது 50 கிராம் கடுக்காத்தூள், 10 கிராம் கல்லுப்பு. 50 கிராமுக்கு 10 கிராம் கல்லுப்பு. 100 கிராம் கடுக்காத்தூளுக்கு 25 கிராம் கல்லுப்பு சேர்த்து ஜாயின் பண்ணிக்கணும். ஆமா, 25 30 கிராம் கூட வைக்கலாம், 5 கிராம் வச்சுக்கலாம், நல்லாவே இருக்கும், நல்லா பல் வெண்மையாகும். இதோட ஜாயின் பண்ணிட்டு அந்த கடுக்காத்தூளை நீங்க பவுடர் ஆக்கும் பொழுது அதை ஒரு 10 இதை போட்டுடணும். அதாவது கிராம்பு 10 கிராம்பு அதில் சேர்த்துடணும். 10 கிராம்பு உள்ள போட்டுடணும். 10ங்கிறது 15 கிராமே போடலாம், தப்பே கிடையாது. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணி இதை இதுதாங்க உங்க பல்பொடி. இதுக்கு மீறின பல்பொடி உலகத்திலே கிடையாது. பல் சொத்த, பல் ஆடுறது, பல் ஆரணை, அதெல்லாம் போய் இந்த பல்ல போய் சுத்தம் பண்றது, இந்த வேலையெல்லாம் இது நீங்க போட்டு நல்லா, இதுதான் உங்களுக்கு ப்ரஷ், இதுதான் ப்ரஷ். ஆட்காட்டி விரல், இந்த ஆட்காட்டி விரல்லாம் அழுத்தம் கொடுக்கணும் எல்லா இடத்துக்கும் வச்சு. அந்த பொடியை காலையில ஒரு 5 நிமிடம் உமிழ்நீரோடவே அந்த பொடி இருக்கணும் வாயில, அதோடவே வச்சு தேய்க்கணும். நல்லா இந்த விரல்லே நல்லா எதை தேய்க்கணும், எவரை தேய்க்கணும். நீங்க பல்ல தேய்க்கிறத விட அதுக்கப்புறம் பல்ல தனியா ப்ரெஸ் பண்ணணும், நல்லா விளக்கணும், நல்லா தேய்க்கணும். தேய்ச்சிட்டு இது மட்டும் நல்லா கொப்பளிக்கணும், வாய் கொப்பளிச்சுட்டு நீங்க இதை ஒரு நாளைக்கு 2 முறை கூட செய்யலாம். இதை போட்டு தேய்க்க மிக சிறப்பா இருக்கும். இன்னொரு விஷயம் இருக்கு, இரவு படுக்கைக்கு போறீங்களா, அப்ப இது போடணும்னு அவசியம் இல்லை. காலைல இதை படுவீங்க, இரவுல படுக்க போகும்போது, சாப்பிட்டு முடிச்சுட்டு படுக்க போகும்போது மட்டும் வெந்நீர்ல வெதுவெதுப்பா இருக்கணும் அந்த தண்ணி. வாயில ஊத்துனா சுடாது, அதாவது டீ சாப்பிட்ற அளவுக்கு, அந்த மாதிரி டீ சாப்பிட்டீங்களா அந்த சூடு, அந்த அளவுக்கு இல்லை. நல்லா கல்லுப்பு போட்டு கரைச்சி, உப்பு தண்ணி நல்லா போட்டு கொப்பளிச்சுட்டு நல்லா தேய்ச்சிங்கன்னா எல்லா அழுக்கும் வெளியே வந்துடும். இதை இரவு, அதாவது ஒரே நாள்ல வராது, தொடர்ந்து இதை டெய்லி நைட்ல பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்குள்ளேயே பற்கள் பளிச்சிடும், பற்கள் உறுதியாயிடும். ஆடுற புல்ல ஆடாது, சரியா? ஆடுற புல்ல ஆடாது, பல் அரணை, பல் சம்பந்தமான எல்லா தொல்லைகளும் தீர்ந்துடும். ஆகவே அன்பர்களே, இதை செய்து நீங்கள் பயன்பெற்று சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள். அற்புதம், ஆனந்தம்.